காலை வணக்கம். எங்க இருக்கீங்க தாய்? திருவள்ளூர் மாவட்டத்தில். என்ன பண்றீங்க திருவள்ளூர்ல? திருவள்ளூர் திருமுருகன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கிற பேராசிரியராக. சந்தோஷம். இங்கே ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன விசேஷமா கை வந்து நரம்பு சம்பந்தமாக டாக்டரை பார்க்கறதுக்காக வந்தேன். பார்த்துட்டு வெளியில் வரும்போது இங்கே உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா தமிழர்களுடைய உயர்ந்த பண்பே விருந்தோம்பல் தான். அதை ரொம்ப சிரிச்ச முகத்தோட அழகாக எல்லாருக்கும் காலையில் பரிமாறிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் இருக்கிற ஏழை மக்கள் வாழ்கிறாங்க. ஏழை மக்கள் சொல்லாதாய பசி இருக்கிறவங்க சொல்ல. ஏழை உலகத்தில் யாருமே இல்லை. மனசால நம்ம தான் நினைக்கணும் ஏழை பணக்காரா. ரெண்டாவது இந்த இடத்துல உணவு இல்லை. அதை சொன்னீங்கன்னா சிரிப்பில் இறைவனை இருக்கிறவங்களுடைய முகத்தில் அந்த பசி செய்ததுனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால இந்த குடும்பத்துக்கும் இந்த உணவை கொடுத்த அனைவருக்குமே என்னுடைய சார்பாகவும் மக்களுடைய சார்பாகவும் நான் நன்றி. இந்த உணவு போறோமா? நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. குறை சொல்ற அளவுக்கு இல்லை. உணவுங்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் உணவுங்கிறது ஒருத்தருக்கு கிடைக்கலன்னா அது எவ்வளோ ஒரு விஷயம் தெரியும். பசியினுடைய கொடுமையை விட வேறு எதுவுமே உலகத்தில் சேர்ந்த நோயே கிடையாது. அந்த பசிப்பிணியை போக்குற இவங்களுடைய குடும்பமும் சரி, இதை செய்கிற இந்த அரசியலும் சரி நல்லா வாழணும். நாங்கள் மனதார வாழ்கிறோம். சந்தோஷம். இல்லை நீங்கள் சாப்பிட்ட உணவு சூடாக இருந்ததா? சூடாக இருந்தது, சுவையாக இருந்தது. சந்தோஷம். இது போகிறோமா? இந்த கொடுத்த உணவு போகிறோமா? போதும், இதுவே தாராளமான உணவு. சரி, என்னைக்குமா மருத்துவமனைக்கு, ஏன்னா 13 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்குன்னா மருத்துவமனைக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த உணவு எடுங்க. உங்கள் சார்ந்தவங்களே சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ கல்வி சார்ந்தவங்க, நீங்கள் உங்கள் மாணவர்களே சொல்லுங்கள். எதிர்காலம் கட்டாயமாக நான் சொல்கிறோம். நிச்சயமாக சொல்கிறோம். இதை ஒரு இதுவாகவே நாங்கள் சொல்கிறோம். ஓகே, நன்றி. நன்றி.